அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்ஷுவல். இதில் இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்ஷுவல் அப்படின்னு எடுத்திங்கன்னா when the flower contains only one of the essential whole is called imperfect flower. It is of two types. ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டாமினேட் ஃப்ளவர், இன்னொன்று பிஸ்லேட் ஃப்ளவர். அதாவது எசென்ஷியல் ஹோலில் ஏதோ ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அதனால தான் அதுக்கு பேர் யூனிசெக்ஷுவல் அப்படின்னு சொல்கிறோம், அல்லதுனா இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டாமின்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸ் வித் ஆண்ட்ரோஷியம் அலோன். பிஸ்லேட் ஃப்ளவர்ஸ், ஃப்ளவர்ஸ் வித் கைனோஷியம். கைனோஷியம் மட்டும், பிஸ்டில்ஸ் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பேர். Plant sex. அடுத்து plant sex refers to the presence and distribution of flowers with the different sexes in an individual plant. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா it refers to the presence and distribution of flowers. இது ரெண்டை பொறுத்து தான் பிளான்ட்னுடைய செக்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா hermaphrodite. All the flowers of the plant are bisexual. எல்லா ஃப்ளவர்ஸும் என்னவாக இருக்கும், பைசெக்சுவல் ஃப்ளவராக இருந்தால் அவங்களுக்கு பேர் hermaphrodite அப்படின்னு பேர். Monoecious. Both male and female flowers are present in the same plant. ஒரே பிளான்ட்டில் மேல் ஃப்ளவர் தனியாகவும் ஃபீமேல் ஃப்ளவர் தனியாகவும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் மோனோஷியஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கோகனட், தென்னை மரத்தில் இருக்கிறதுலாம், ரைட்டா. அடுத்து டயேஷியஸ். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் செப்பரேட் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் பப்பாயா, பால்மேரா. ஸோ பனைமரம் அதே மாதிரி பப்பாளி மரம், இவங்க ரெண்டும் வந்து பார்த்தோன்னா டயேஷியஸ். மேல் ஃப்ளவர் ஒரு மரத்துலையும் ஃபீமேல் ஃப்ளவர் ஒரு மரத்தில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு பேர் டயேஷியஸ் அப்படின்னு பேர். அடுத்து பாலிகேமஸ். த கண்டிஷன் இன் விச் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அக்கர் இன் எ சேம் பிளான்ட் இஸ் கால்டு பாலிகேமஸ். எக்ஸாம்பிள் மியூசா, மேஞ்சிஃபெரா. ஸோ பாலிகேமஸ்னால் என்னது, கண்டிஷன் பைசெக்சுவல் ஃப்ளவரும் இருப்பாங்க, அதே மாதிரி யூனிசெக்சுவல் ஃப்ளவரும் இருப்பாங்க. ரெண்டுமே ஒரே பிளான்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் பாலிகேமஸ். எக்ஸாம்பிள் வந்து மியூசாவில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஃப்ளவர் இருப்பாங்க, கீழே வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸாக மொத்தத்தில் 3 லேயர்ஸாக இருப்பாங்க. சென்டரில் இருக்கக்கூடியவங்க பைசெக்சுவலாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா மேலே மேல் ஃப்ளவர் கீழே ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, ரைட்டா. ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலிகேமஸ் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரே ட்ரீயில் பைசெக்சுவல், மோனோசெக்சுவல் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல, யூனிசெக்சுவல் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ். ஃப்ளவர் சிமெட்ரி. ஸோ இப்போ நம்ம அனிமல்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், சிமெட்ரின்னு ஒன்று படிச்சிருப்போம், ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக்கு. அதே தான். வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் அப்படின்னா, கட் ஏ பேப்பர் இன்டு ரவுண்ட் ஷேப், ஃபோல்ட் இட் டு கெட் 2 equal halves. In how many plants will you get equal halves? In how many plants you can divide a cucumber into 2 equal halves? A flower is symmetrical when it is divided into equal halves in any plant running through the center. Flower symmetry is an important structural adaptation related to pollination system. ஸோ இப்போ சிமெட்ரி அப்படிங்கிறது எல்லாம் ஒன்றே தான். ஸோ ஒரு ஃப்ளவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பிளானில் கட் பண்ணாலும் என்ன ஆகணும், அது 2 equal halves-ஆக கட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். First type or radial or polysymmetric. The flower shows 2 mirror images when cut in any plane or radius through the center. Normally there are more than 2 planes of symmetry. Example hibiscus, dactyra. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டினோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜைகோமார்பிக். Zygomorphic or bilateral symmetry or monosymmetric அப்படின்னு சொல்லுவோம். The flower can be divided into 2 equal halves in only one plant. அதனால தான் அவங்கள ஜைகோமார்பிக்னு சொல்கிறோம். It can efficiently transfer pollen grains to visiting pollinators. Example பைசம் சட்டைவம், பீன், லெகும்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா இந்த டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் இருப்பாங்க, அவரைக்காய் இதில் எல்லாத்துலேயுமே, ரைட்டா. அடுத்து ஏசிமெட்ரிக். நீ எப்படி விட்டினாலும் 2 ஆஃப் கிடைக்கவே கிடைக்காது, அவங்க தான் யார், ஏசிமெட்ரிக். Flower lacks any plane of symmetry and cannot be divided into equal halves in any plant. Parts of such flowers are twisted. Example Canna indica, கல்வாழை செடின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை எப்படி வெட்டினாலும் 2 equal halves தான் நம்மளால் கட் பண்ணவே முடியாது, அதனால் இவங்களுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்சசரி ஆர்கன்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ். ஸோ இப்போ இதனுடைய அடுக்கு அமைக்கப்பட்ட விதம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, த பொசிஷன் ஆஃப் பீரியாந்த் அப்படிங்கிறவங்க செப்பல், பெட்டல், டெப்பல்ஸ் எல்லாம் சேர்ந்தவங்க தான். பார்ட்ஸ் ரிலேட்டிவ் டு ஒன் another இஸ் கால்டு பீரியாந்த் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா சைக்ளிக் ஆர் ஹோல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஆல் த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் டெஃபினட் ஹோல்ஸ். எக்ஸாம்பிள் பிராசிகா. ஸோ சைக்ளிக் ஹோல்டு அப்படின்னு என்னது, ஃப்ளோரல் பார்ட்ஸ் அரேஞ்ச்டு இன் டெஃபினட் ஹோல்ஸ் அப்படின்னா ஒரு அடுக்காக அமைஞ்சிருக்குது, சரியான அடுக்காக அமைஞ்சிருக்கிற பேர் தான் சைக்ளிக் சொல்லுவோம். ஏ சைக்ளிக்னா த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன்
spiral on the elongated fleshy torus, example magnolia. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஏசைக்ளிக் ஆர் ஸ்பைரல். இவங்க என்ன இருக்க மாட்டாங்க, ஒரே அடுக்கில் இருக்க மாட்டாங்க, என்ன இருப்பாங்க, ஸ்பைரலாக சுற்றி வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து ஸ்பைரோசைக்ளிக் ஆர் ஹெமிசைக்ளிக். சம் பார்ட்ஸ் ஆர் இன் ஹோல்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆர் இன் ஸ்பைரல்ஸ், எக்ஸாம்பிள் அன்னோனா பாலியால்தியா, சீத்தாப்பழம், பாலியால்தியாங்கிறது அசோக மரம். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா ஹெமிசைக்ளிக். சில பார்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலாக அடுக்காக இருக்கும், சில பார்ட்ஸ் வந்து என்ன இருக்கும், ஸ்பைரலாக இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பைரோசைக்ளிக் ஆர் ஹெமிசைக்ளிக்னு பேர். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தோன்னா கேலிக்ஸ். கேலிக்ஸ் protects the flower in bud stage. Outermost whole of flower is calyx. Unit of calyx is sepal, normally green in color. ஸோ இப்போ இதனுடைய மார்ஃபாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி இருக்காங்க, protects the flower in a bud stage. ஸோ ஒரு ஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா மொட்டாக இருக்கும்போது அதை மூடி பாதுகாக்கக்கூடிய பகுதி தான் யார், இந்த கேலிக்ஸ். நம்ம ரோஸ்லாம் நல்லாவே தெளிவாக தெரியும். ஸோ மொட்டு எப்படி இருக்கும், ஒரு க்ரீன் கலர் லீவ்ஸ் மாதிரி மூடி இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தோன்னா அவுட்டர் மோஸ்ட் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டாக. ஒரு ஃப்ளவர்னுடைய வெளியில் அமைந்த பகுதி தான் இந்த கேலிக்ஸு. யூனிட் ஆஃப் கேலிக்ஸ் இஸ் செப்பல். ஸோ அப்போ கேலிக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் சிங்குலர்லி நோன் அஸ் செப்பல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலி க்ரீன் இன் கலர், எப்பயுமே என்ன கலர்ஸில் தான் இருப்பாங்க, க்ரீனில் தான் இருப்பாங்க. ஃபியூஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஏசெப்பாலஸ் அப்போசெப்பாலஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது பாலிசெப்பாலஸ், அதாவது ஃப்ரீ. த ஃப்ளவர் வித் டிஸ்டிங்க்ட் செப்பல்ஸ், எக்ஸாம்பிள் பிராசிகா அன்னோனா. டிஸ்டிங்க்ட் அப்படின்னா என்னது, தனித்தனியான செப்பல்ஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் அப்போசெப்பாலஸ் ஆர் பாலிசெப்பாலஸ்ன்னு பேர். அடுத்தது இதில் இன்னொரு டைப் வந்து பார்த்தோன்னா சின்செப்பாலஸ் அப்படின்னு சொல்லுவோம். த ஃப்ளவர் வித் யுனைடெட் ஆர் ஃபியூஸ்டு செப்பல்ஸ், எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். ஸோ ஃபியூஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது, சின்செப்பாலஸ் அப்படின்னு பேர். ஸோ இதில் டூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா வாட் இஸ் த க்ரீன் பார்ட் ஆஃப் பிரிஞ்சால் ஃப்ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹேவ் யூ சீன் சிமிலர் டு திஸ் மெனி அதர் ஃப்ரூட்ஸ். caducus or fugaceous calyx, calyx that wither or falls off during the calyx early development stage of flower, example papaver zamniferum. ஸோ caducus or fugaceous அப்படின்னா கேலிக்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ளவர் வந்து டெவலப் ஆகும்போது மெச்சூர்டு ஃபெர்டிலைசேஷன் நடந்து காயாக மாறும்போது என்ன ஆகிடும், ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சோடனே கேலிக்ஸு கொரலாவெல்லாம் கீழே உதிர்ந்துடும், வித்தர்ஸ் ஆர் ஃபால்ஸ் டவுன், ரைட்டா. அப்படி இருந்தாங்கன்னா உங்களுக்கு பேர் கேடுக்கஸ் ஆர் ஃபிகேஷியஸ் அப்படின்னு பேர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டியஸ், கேலிக்ஸ் தட் ஃபால்ஸ் சூன் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர், ஆந்தசிஸ், எக்ஸாம்பிள் நீலம்போ, தாமரை இலையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோன்னா டெஸ்டியஸ் தட் ஃபால்ஸ் சூன் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளவர் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகிடும், கேலிக்ஸ் கீழே விழுந்துடும், அதுக்கு பேர் டெஸ்டியஸ், உதிரக்கூடியது அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்டண்ட்டு, கேலிக்ஸ் தட் பர்சிஸ்டண்ட் கண்டினியூஸ் டு பி அலாங் வித் த ஃப்ரூட் அண்ட் ஃபார்ம்ஸ் எ கப் அட் த பேஸ் ஆஃப் ஃப்ரூட், எக்ஸாம்பிள் பிரிஞ்சால். பர்சிஸ்டண்ட் கேலிக்ஸ்னால் நிலைத்து இருக்கக்கூடிய கேலிக்ஸ். நம்ம கத்திரிக்காய் செடியில் காம்போட ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா, ஸோ காய் வரைக்கும் அதை ஒட்டிகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா பர்சிஸ்டண்ட் கேலிக்ஸு. அடுத்து அக்ரசன்ட்டு, கேலிக்ஸ் தட் இஸ் பர்சிஸ்டண்ட் க்ரோஸ் அலாங் வித் த ஃப்ரூட் அண்ட் என்க்ளோசஸ் த ஃப்ரூட் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி, எக்ஸாம்பிள் பைசாலிஸ். ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம்னா என்ன இருக்கும், இவங்களும் பர்சிஸ்டண்ட் கேலிக்ஸ் தான், ஆனால் கத்திரிக்காய் மாதிரி நுனியில் இருக்க மாட்டாங்க, கிட்டத்தட்ட பாதி ஃப்ரூட்டுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே மூடியே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேர் தான் அக்ரசன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்சிஸ்டண்ட் கேலிக்ஸ், கத்திரிக்காயில் மட்டும் இருக்கிறது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ரசன்ட்டு, ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்கோம், மூடி இருக்கும். அடுத்து ஷேப்ஸ் ஆஃப் கேலிக்ஸ், ஹேவ் யூ நோட்டிஸ் த ஷோ ஃப்ளவர்ஸ் கேலிக்ஸ், அதாவது நம்ம ஷோ ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி செடி தான். இட் இஸ் பெல் ஷேப்டு கால்டு கம்பானுலேட்டு. ஸோ பெல் ஷேப் மாதிரி இருக்கிறது, கமுத்து பார்த்திங்கன்னா அப்படி பெல் மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் கம்பானுலேட்டு. த ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் இஸ் யூஆர்என் ஷேப் இன் பித்தானியா and it is called ursulate. ஸோ யூஆர்என் ஷேப்டு அப்படின்னா யூ ஷேப்பில் இருக்கக்கூடியது அர்சுலேட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது யூஆர்என் ஷேப்டு. இன் டேட்ரா கேலிக்ஸ் இஸ் டியூப் லைக் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் டியூப்லர். ஸோ இப்போ ஊமத்தஞ்செடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய டியூப் மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு பேர் டியூப்லர் அப்படின்னு பேர். டூ லிப்டு கேலிக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆசிமம். ஆசிமத்தில் ஈர் இதழ்கள் கொண்டு காணப்படும், ஸோ அதான் டூ லிப்டு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தோன்னா துளசியில் இருக்கிறது. சம்டைம்ஸ் கேலிக்ஸ் இஸ் கலர்ட் அண்ட் கால்டு பெட்டலாய்டு. சில நேரங்களில் சில தாவரங்களில் சில பூக்கள் வந்து பார்த்தோன்னா கேலிக்ஸ் வந்து கலர்டாக இருக்கும், பெட்டல்ஸ் மாதிரியே இருப்பாங்க, அதனால் அதுக்கு பேர் பெட்டலாய்டு. எக்ஸாம்பிள் சரக்கா அண்ட் முசண்டா. இன் ட்ரைடெக்ஸ் கேலிக்ஸ் இஸ் மாடிஃபைட் இன்ட்டு ஹேர்லெக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு பேப்பர்லஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, ட்ரைடெக்ஸில்
பேப்பிள்ளையாவாக மாறி இருக்கும், அதாவது சின்ன சின்ன தூவிகள் மாறி இருப்பாங்க, அதனால் அதுக்கு பேர் பேப்பஸ் அப்படின்னு பேர். ஸோ ஷேப்ஸ்னு எடுத்துக்கிட்டால் என்னென்ன ஷேப் இருக்குது? கம்பானுலேட்டு, பெல் ஷேப்பு, அர்சுலேட்டு, யூஆர்என் ஷேப்பு, டியூபுலர் ஷேப்பு, பெட்டலாய்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பேப்பஸ். மொத்தம் 5 டைப் இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொரலா, அதாவது பெட்டல், அழகாக இருக்கக்கூடிய பகுதி. கொரலா இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளவர்ஸ் and is usually brightly colored. Corolla helps to display the flower and attracts the pollinators. ஸோ இப்போ கொரலா அப்படிங்கிற வந்து பார்த்தோன்னா பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அள்ளி இதழ்கள், அழகாக இருக்கக்கூடிய இதழ்களை தான் நம்ம பெட்டல்ஸ் அல்லது கொரலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரலா ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளவர், நம்ம ஃப்ளவரில் வந்து பார்க்கக்கூடிய பகுதியாகவும் அண்டு அட்ராக்ட்ஸ் த பாலினேட்டர்ஸை ஈர்க்கக்கூடிய விதமாக பிரைட்லி கலர்டாக இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த கொரலா. ஃபியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போபெட்டலஸ் அல்லது பாலிபெட்டலஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரீ பெட்டல்ஸ், பெட்டல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட், தனித்தனி இதழ்களாக காணப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் அப்போபெட்டலஸ் ஆர் பாலிபெட்டலஸ்னு பேர். ஹைபிஸ்கஸ், சிம்பெட்டலஸ் அல்லது கேமோபெட்டலஸ்ன்னு சொல்லுவோம். இவங்க பெட்டல்ஸ் ஆர் ஃபியூஸ்டு, ஸோ பெட்டல்ஸ் இணைஞ்சு ஒரே இதழ்களாக காணப்படுவாங்க. எக்ஸாம்பிள் டேட்ரா எடுத்துகிட்டா ஊமத்தஞ்செடி எப்படி இருக்கும், ஒரே இதழாக இருக்காங்க இல்லையா, டியூபா. ஸோ அதனால் அவங்களுக்கு பேர் சிம்பெட்டலஸ் அல்லது கேமோபெட்டலஸ், ஃபியூஸ்டு பெட்டல்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து பீரியாந்த் அப்படின்னா there is no differentiation of calyx and corolla. அதுதான். Can you recall the term homoclamidius? Undifferentiated calyx and corolla in a flower is called பீரியாந்த். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் கேலிக்ஸ், இங்கே கேலிக்ஸ் கொரலான்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதனால் அதுக்கு பேர் என்னது? பீரியாந்த், பூவிதழ் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஈச் மெம்பர் இஸ் கால்டு டெப்பல். ஸோ செப்பலும் கிடையாது, பெட்டலும் கிடையாது, இங்கே என்னது? டெப்பல். இஃப் த டெப்பல்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் தே ஆர் கால்டு அப்போபெட்டலஸ் அல்லது பாலிஃபிலஸ். அப்போடெப்பலஸ்னு என்னது? ஃப்ரீ டெப்பல்ஸ், டிஸ்டிங்க்டாக காணப்படுறது. எக்ஸாம்பிள் அல்லியம் சட்டைவம், எது? பூண்டு. ஃபியூஸ்டு டெப்பல்ஸ் ஆர் கால்டு சின்டெப்பலஸ். கேமோஃபிலஸ். எக்ஸாம்பிள் அல்லியம் சிப்பா, வெங்காயம். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்டெப்பலஸுக்கு எடுத்துக்காட்டு, பூண்டு வந்து அப்போடெப்பலஸுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டிவேஷன் அப்படின்னா பூக்களினுடைய அந்த இதழ் அடுக்குகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான். ரைட்டாக டிஸ்காக ஒரே லைனில் ஆரம்பிச்சிருக்கா அல்லது ஸ்பைரலாக இருக்கா அல்லது மாற்றி அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இன் த ஃப்ளவர் பர்ட் இஸ் செட் டு பி ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? அப்போ இதழ் அமைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செப்பலும் பெட்டலும் ஃப்ளவர் பட்டில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தான் ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெனி டைப் இருக்குது. ரைட்டா? ஸோ இதில் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வால்வேட் அப்படின்னா அந்த செப்பல் பெட்டல்ஸுடைய எட்ஜஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய எட்ஜஸ் நெருக்கி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா வால்வேட் அப்படின்னு சொல்லுவோம். ட்விஸ்டட் அப்படின்னா பாருங்கள், ஒன்று உள்ளேயும் ஒன்று வெளியும் இருப்பாங்க, அப்படி ட்விஸ்டடாக இருக்கிறதுனால அதுக்கு ட்விஸ்டட் ஆஸ்டிவேஷன். இம்ப்ரிகேட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு இதழ் முழுமையாக உள்ளே இருப்பாங்க, ஒரு இதழ் முழுமையாக வெளியே இருப்பாங்க, மற்றவங்க வந்து பார்த்தோன்னா ட்விஸ்டடாக இருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா இம்ப்ரிகேட்டு. குயின்குன்ஷியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இது முழுமையாக வெளியே இருப்பாங்க, 2 இது முழுமையாக உள்ளே இருப்பாங்க, ஒன்று மட்டும் தனியாக ட்விஸ்டடில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குயின்குன்ஷியல். வெக்ஸலரி அப்படின்னா பெரிய இதழ் அடுத்த 2 சின்னதழ்கள் மூடியும், அந்த இதழ் அடுத்த 2 சின்னதழ்கள் மூடியும் காணப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் வெக்ஸலரி அப்படின்னு பேர். மொத்தம் 5 டைப் இருக்காங்க. ஸோ வால்வேட் ஆஸ்டிவேஷன் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் do not overlap but just touch each other. ஸோ இப்போ செப்பலும் பெட்டல் என்ன இருக்குது? ஓவர்லேப் ஆகாமல் அதனுடைய எட்ஜஸ் எப்படி இருக்கும்? டச் ஈச் அதர் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேர் வால்வேட். எக்ஸாம்பிள் கேலிக்ஸ் இன் மெம்பர்ஸ் ஆஃப் மால்வேசி, கலோட்ரோபிஸ், அன்னோனா. ஸோ இப்போ கலோட்ரோபிஸ் அப்படிங்கிற எருக்கஞ்செடி, அன்னோனாங்கிறவங்க சீத்தாப்பழ செடி. ரைட்டு? அப்புறம் மால்வேசிங்கிறவங்க நம்ம செம்பருத்தி செடி, தக்காளி செடியெல்லாம் செம்பருத்தி செடி இருக்காங்களே அவங்க தான் மால்வேசி. ஸோ வால்வேட் ஆஸ்டிவேஷன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்விஸ்டட் ஆஸ்டிவேஷன் ஆர் கன்வல்யூட் ஆர் கண்ட்ரோட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் மார்ஜின் ஆஃப் ஈச் பெட்டல் ஆர் செப்பல் ஓவர்லாப்பிங் ஆன் த அதர் பெட்டல். ஸோ இது என்ன இருக்கும்? ஒரு பெட்டலினுடைய மார்ஜின் இன்னொரு பெட்டலினுடைய மார்ஜின் என்ன பண்ணியிருப்பாங்க? ஓவர்லேப், மூடி தழுவி காணப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு பேர் ட்விஸ்டடுன்னு பேர். எக்ஸாம்பிள் பெட்டல்ஸ் ஆஃப் சைனா ரோஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
இம்ப்ரிகேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் irregularly overlap on each other. ஸோ இங்கே செப்பலும் பெட்டலும் என்ன இருக்காங்க, ஓவர்லாப்பிங் வந்து பார்த்தோன்னா ஒரு ஷேப்பில் இருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே irregular ஓவர்லாப்பிங் இருக்கும். ஒன் மெம்பர் ஆஃப் த ஹோல் இஸ் எக்ஸ்டீரியர், ஒன்று வந்து பார்த்தோன்னா வெளியே இருப்பாங்க. ஒன் இன்டீரியர், ஒன்று உள்ளே இருப்பாங்க. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் 3 ஹேவிங் ஒன் மார்ஜின் எக்ஸ்டீரியர் அண்ட் அதர் இன்டீரியர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ இதுதான் irregular ஓவர்லாப்பிங். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வெளியே இருக்கிறது, ஒன்று உள்ளே இருப்பாங்க. மற்றதெல்லாம் என்ன இருப்பாங்க, ஓவர்லாப்பிங் ஒன் another. ரைட்டா? எக்ஸாம்பிள் கேசியா, டெலோனிக்ஸ், வாதனா மரம், ஆவாரம்பூ, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா. ஸோ இதில் மொத்தம் இந்த டைப்பில் அசெண்டிங்லி இம்ப்ரிகேட்டு, குயின்குயின்ஷியல், வெக்ஸிலரி அப்படின்ருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல குயின்குயின்ஷியல். இட் இஸ் எ டைப் ஆஃப் இம்ப்ரிகேட் ஆஸ்டிவேஷன் இன் விச் 2 petals ஆர் எக்ஸ்டர்னல், 2 பெட்டல் வெளியவும், 2 இன்டர்னல், 2 பெட்டல் உள்ளுக்குள்ளாரையும், அண்ட் 1 பெட்டல் வித் 1 மார்ஜின் இன்டர்னல் அண்ட் அதர் மார்ஜின் எக்ஸ்டர்னல். ஒன்று வந்து என்ன இருக்கும், அதாவது 2 வெளியே 2 உள்ளே, ஒன்று மட்டும் உள்ளே வெளியே அப்படின்னு இருக்கும். ஒரு மார்ஜின் உள்ளேயும் ஒரு மார்ஜின் வெளியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் குயின்குயின்ஷியல். அடுத்து வெக்ஸிலரினா என்ன சொல்லுவோம், லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல், வெளியே இருக்கக்கூடியது. போத் மார்ஜின்ஸ் ஓவர்லேப் லேட்ரல் பெட்டல்ஸ், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேட்ரல் பெட்டல்ஸை ஓவர்லேப் பண்ணியிருப்பாங்க. லேட்டர் பெட்டல்ஸ் அதர் மார்ஜின் ஓவர்லேப்ஸ் ஆன்டீரியர் பெட்டல்ஸ், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆன்டீரியரை இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஓவர்லேப் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பட்டாணி செடி, பீன், அவரைக்காய் செடி, சங்குப்பூ இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்ஸிலரி ஆஸ்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வால்வேட் ஆஸ்டிவேஷனில் 2 எட்ஜஸ் என்ன இருக்குது, ஒன்றோட ஒன்று எட்ஜஸ் மீட் பண்ணியிருக்காங்களே, ஜஸ்ட் டச் ஈச் அதர். ரைட்டா? ஸோ இதனுடைய மொத்த எட்ஜுமே என்ன இருக்கும், ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் டச் பண்ணிகிட்டு இருப்பாங்க, மீட்டிங் ஜோனில் இருப்பாங்க. இவங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு மார்ஜின் வெளியே ஒரு மார்ஜின் உள்ள, அதாவது ஒரு எண்டு வெளியவும் ஒரு எண்டு உள்ளே இருக்காங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய 5 பெட்டல்ஸுமே இப்படி தான் இருப்பாங்க, உள்ளே வெளியேன்னு மாறி தான் இருப்பாங்க. அதனால தான் இவங்களை வந்து ட்விஸ்டட் ஆஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரிகேட்டு. ஸோ இம்ப்ரிகேட் அப்படிங்கிறத என்ன சொன்னால், ஒன்று பாருங்கள் முழுமையாக உள்ளே இருக்குது, 2 எட்ஜும் உள்ளே இருக்குது. அதே வந்து பார்த்தோன்னா இந்த கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 எட்ஜுமே வெளியே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இது ஒன்று வெளியேவும், ஸோ இந்த இது வந்து பார்த்தோன்னா உள்ளேயும் இருக்காங்க. மற்றதெல்லாம் பாருங்கள் எங்கே இருக்காங்க, 1 மார்ஜின் வெளியே 1 மார்ஜின் உள்ள, ஒரு மார்ஜின் வெளியே ஒரு மார்ஜின் உள்ள, அதே மாதிரி ஒரு மார்ஜின் வெளியே ஒரு மார்ஜின் உள்ள அப்படின்னு இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, இம்ப்ரிகேட் அப்படின்னு சொல்கிறோம். இம்ப்ரிகேட்டில் வந்து 2 டைப்பு. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா குயின்குயின்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா குயின்குயின்ஷியல். இங்கே வந்து பாருங்கள் சுத்தமாக எப்படி இருக்காங்க, இங்கே ஒன்று வெளியில் இருக்காங்களா, ஃபுல்லாக வெளியில் இருக்காங்களா, இங்கே ஒன்று வெளியே இருக்காங்களா ஃபுல்லாக. ஸோ இப்போ இந்த எண்டு வந்தும் வெளியே இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இதுவும் என்ன இருக்காங்க, 2 வெளியே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க பாருங்கள், இவங்க நேராக 2மே உள்ளே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இவங்களும் எங்கே இருக்காங்க, உள்ளுக்குள்ளார. 2 மார்ஜின் எங்கே இருக்குது, உள்ளுக்குள்ளார இருக்குது. ஆனால் இந்த தனியாக ஒன்று இருப்பாங்க பாருங்கள். ஸோ இவங்க மார்ஜினில் வந்து ஒரு மார்ஜின் வெளியவும் ஒரு மார்ஜின் உள்ளே இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பேர் என்னது, குயின்குயின்ஷியல்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெக்ஸிலரி. ஸோ இதுதான் அவுட்டர் போஸ்டீரியல் லாங் பெட்டல்ஸ்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும், ஓவர்லேப் த அதர் 2 லேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லேட்ரல் என்ன பண்ணுவாங்க, அது என்ன பண்ணியிருக்கோம், ஓவர்லேப், உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்டீரியரை ஓவர்லேப் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதுக்கு பேர் என்னது, வெக்ஸிலரி.